இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 53 lakhs. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. அப்புறம் அந்த கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருங்க. ஓப்பனாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக எங்கள் அம்மாவே இங்கே வந்து ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. இவங்க அம்மாவே இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பீஸ் ஆன் இட் ஸ்கூல் இருக்குங்க, PSBB ஸ்கூல் இருக்கு, சேக்ரட் ஆர்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வித்யா மந்திர் ஸ்கூலுக்கும் இங்கேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் கம் டைனிங் இருக்கு. இங்க பாருங்க, இது மட்டும் தான் பால்கனின்னு நினைப்போம், ஆனால் இங்கேயும் இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் 53 lakhs பட்ஜெட் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட்டில் சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டில் வெறும் 2 வீடு தான் சேல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கார்னர் போர்ஷன் அவைலபிள் இருக்குங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் யூனிட் தான். முக்கியமாக நான் எப்பயுமே சொல்லுவேன், கார்னர் போர்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃப்ரண்ட் போர்ஷனும் அவைலபிள் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் கார்னர் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் அதுவும் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AS பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். AS பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் கூட நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொலாப் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப வீடை நீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் நான் ரொம்ப திருப்திகரமாக வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேங்க, ரொம்ப வீடு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டார்கேஸ் அந்த கார்டில் நடந்து போகும்போதெல்லாம் சொல்லுவேன், அந்த சில்ட்டில் நடந்து போகும்போதெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ கூட பாருங்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்ணி பேசுறதில்ல. நீங்கள் என்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் தானே அப்படி இருக்கும், நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் செட் ஆகாது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பல்லாவரம் பம்மல் காமராஜர்புரமில் இருக்குங்க. நீங்கள் பம்மல்லேருந்து வர முடியும், அனக்காபுத்தூர்லேருந்து வர முடியும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் 3rd ஸ்ட்ரீட்லேயும் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, மசூதி தெருவிலையும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் போர்ஷன் இல்லையா, மொத்தம் 2 பிளாக்காக பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 200 meters தூரத்தில் காமாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது. சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு 400 meters தூரத்தில் அமைச்சிருக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சும் இருக்குது. பொதுவாக இந்த கடையில் வீடு பார்த்துட்டு இருக்கவங்க இதை கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்க. புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாங்கலாம் தோசிஃப். இங்கே பாருங்கள், அப்படியே பக்கத்தில் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா தான். CMDA அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிடாரில் உங்களுக்கு பீஸ் ஆன் இட் ஸ்கூல் இருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ஆன் இட் ஸ்கூல் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்லேயே உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது. PSBB ஸ்கூல் இருக்குது. PSBB ஸ்கூல் வந்து லாங் தான், உங்களுக்கு இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வித்யா மந்திர் ஸ்கூலுக்கும் இங்கேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சேக்ரட் ஆர்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா சேக்ரட் ஆர்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 400 meters தாங்க. சரிங்களா? இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. சரிங்களா? ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களும் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமாக பெருங்குளத்தூர் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகும். நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது GST வழியாக பல்லாவரம் வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த இரும்புலியூர் சர்வீஸ் ரோட் சொல்லுவாங்க இல்லையா, மதுரவாயில் பைபாஸோட சர்வீஸ் ரோட், அது வழியாக வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டுங்க. நீங்கள் அனக்காபுத்தூர் பிரிட்ஜுக்கு கீழே கூட போத்தவில்லை, அதுக்கு முன்னாடியே சப்வேக்குள்ளே வந்துடலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நான் வீடியோ ஷூட்டுக்கே அப்படி தான் வந்திருந்தேன். ஸ்ரீராம் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, சென்னையோட நல்ல கனெக்டிவிட்டியில் பல்லாவரம் குன்றத்தூர் ரோடு இந்த கைடில் வீடு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னால் இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutesங்க. 10 minutesலேயே நீங்கள் போயிட முடியும். ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டி இருக்குது. சிட்டியோட எல்லா பகுதியும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் காரிடாரில் உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே டேரெக்டாக பஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்மால் பஸ் இந்த ரூட்டுக்கு வருது. ப்ராஜெக்ட் லொக்கேஷன் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எப்பயுமே நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை உங்களுக்கு AS பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்க்கா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணது. ஆமாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பை த வே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 1 lakh+ சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூப்பா. ஹாய் ஆல், நான் ஃப்ரெண்ட் பேசுகிறேன் AS பில்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து. நாங்கள் வந்து 15 yearsக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர். இப்போது இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா நியர் பம்மல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் காமராஜபுரத்தில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் 2 பிளாக்ஸ் இருக்குது, சனா கிராண்ட், ஷாஹித் கிராண்ட். சனா கிராண்டில் 5 flats இருக்குது, ஷாஹித் கிராண்டில் 5 flats இருக்குது. டோட்டல் 10 flats இருக்குது. அதில் வந்து 8 flats முடிஞ்சிடுச்சு, இன்னும் 2 flats பெண்டிங் இருக்குது. இது ஓவரால் லேண்ட் ஏரியா வந்து 3000 square feet. இப்போ வந்து சனா கிராண்டில் 2 flats இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து 852 square feet வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து 940 square feet
ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னர் போர்ஷனில் இருக்குது. இது வந்து G+2 ஃப்ளாட்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. நாங்கள் CMDA அப்ரூவ்ட் லேண்டில் ஃப்ளாட் கட்டியிருக்கோம். ஆல்ரெடி 8 கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து லோனும் போயிருக்காங்க. அது நாங்கள் எல்லா லீடிங் பேங்க்ஸும் அரேஞ்ச் பண்ணி லோன் கொடுத்துடுவோம். அவங்க 8 பேர் சொன்னீங்க இல்லையா, அதில் யார் எந்த லோனில் போயிருக்காங்க, எந்த பேங்க்கில்? HDFC பேங்க்கு, அப்புறம் வந்து LIC பேங்க்கு, கெனரா பேங்க்ஸ், நல்ல லீடிங் பேங்க்ஸ்லாம் போயிருக்காங்க. ஓகே, சரி. மழை பெஞ்ச டைமில் இந்த ஏரியா எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது இங்கே. எங்கள் அம்மாவே இங்கே வந்து ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளட் இஷ்யூஸ் எந்த இஷ்யூஸுமே இந்த ஏரியாவில் கிடையாது. வேணுன்னா அக்கம் பக்கம் கூட நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். இந்த இதில் வந்து உங்கள் மதரும் இருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக பில்டரோட உறவினர் இவங்களே இங்கே இருக்கிறாங்க, இவங்க அம்மாவே இருக்கிறாங்க. அப்போ விசாரிச்சு பார்த்துக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில், இது வந்து சிலப்பதிகாரம் 3rd ஸ்ட்ரீட், ஓகேங்களா? சிலப்பதிகாரம் ஸ்ட்ரீட்டில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட்டும் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதில் 3 BHK ஸ்பேஷியஸான ஃப்ளாட் 1344 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸ்பேஷியஸான ஃப்ளாட் 3 BHK பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதுவும் ரெஃபர் பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதை நான் அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கே கால் பண்ணுங்கள். உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, அது அந்த வீடியோ கூட லிங்க் கூட நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. ரேட்டு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. வந்து சொல்லும் போது வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து வசந்த் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். வரும்போது வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்ல மறந்துடக்கூடாது, ஓகேங்களா? அப்புறம் அந்த கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருங்க, ஓப்பனாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக போன தடவை வந்த கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த தடவையும் ஷுவராக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலி வசந்த் தம்பி மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அதில் ஒரு கஸ்டமர் இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறேன். கிளைண்ட் பேர் வந்து மது. அவங்க வந்து ஒரு ஃப்ளாட்டு வாங்க வந்தாங்க, ரொம்ப பிடிச்சி போய் வீடு 2 ஃப்ளாட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 2 வாங்கியிருக்காங்களா? ஆமாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக நான் சொன்னதை நம்பி நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு நினைக்கும் போது அது என்னோட பொறுப்புணர்வு அதிகமாக்குது. ஏன்னா லேண்டு வாங்குறது வீடு வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லையா? அவங்களோட அந்த காசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு தாங்க தெரியும். அதனால தான் நான் வீடியோ ஒவ்வொருத்தையும் பார்த்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி அந்த வீடை வாங்கி பயனடைந்த சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, அந்த ஆசை தான். தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வருவாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, கண்டிப்பாக பண்ணி தருவோம். சரி வாங்க வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். செகண்ட் ஃப்ளோர் வந்த உடனே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டாலே நீங்கள் பார்க்க முடியும். ஷூ கபோர்ட் தனியாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கவர் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல இன்னொரு போர்ஷன் இருக்குது, பட் மெயின் டோர் ஆப்போசிட்ல இல்லை. அப்படி எப்படி வாங்கலாம்? அந்த வீட்டினுடைய மெயின் டோரும் இந்த டோரும் ஆப்போசிட்ல இல்லை, சரிங்களா? அங்கே போங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. கிரில் கேட் திறந்த உடனே மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 940 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. UDS வந்து பார்த்தீங்கன்னா 360 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீட்டினுடைய இந்த ஹால் சைஸ், பெட்ரூம் சைஸ், கிச்சன் சைஸ் எல்லாத்தோட சைஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AC பாயிண்ட் இருக்குங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, சிங்க் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனில் 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம் பால்கனிங்க. ஆக்சுவலாக இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்னர் போர்ஷன், நிறைய பேருக்கு அந்த கார்னர் பால்கனி பிடிக்கும் இல்லையா? நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம் பாருங்கள், வாஷிங் மிஷினுக்குள்ள போர்ஷன்ஸ் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் அதாவது இங்கேருந்து பாயிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மஸ்ஜித் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காமாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது. இந்த ரைட் எடுத்து அதுவும் தெரியுது பாருங்கள், திருநீர்மலை கோயில் கூட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்த வரைக்கும் சொல்கிறேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நிறைய பேர் விரும்புவீங்களா புதுசாக டெவலப் ஆன ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் நேரில் வந்து சைட் விசிட் வரும்போதே பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, கவர் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட்டும் இருக்குது, PVCயில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க.
பாருங்க எனக்கு தொட்டுட்டேன், கை லாஸ்ட்டு வருது. 2 அடி 3 அடிக்கு மேலே இருக்குங்க, 3 அடி கன்ஃபார்மாக இருக்கும். அந்த பால்கனி இந்த பால்கனி அந்த பார்ட்டிஷன் பண்ணுற விதமாக உள்ள செல்ஃப் கொடுத்துட்டாங்க. லாஃப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இந்த செல்ஃபுக்கு மேலே இன்னும் பெரிய லாஃப்ட் இருக்குது. உங்களோட இந்த பழைய டைலாக் ரொம்ப நல்லா சொல்லலை, அக்காக்கள் யாராவதோட சீர்சாமான இருந்தால் மேலே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் மேலே தாங்க இருக்குது, எதுக்கு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் டேப்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் நீங்கள் உங்களுக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஆக்சுவலாக அந்த பால்கனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாருங்கள், இது மட்டும் தான் பால்கனின்னு நினைப்போம், ஆனால் இங்கேயும் இருக்குது. ஈவினிங் டைமில் இங்கே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பக்கம் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே காமிச்சிருங்க, அப்படியே இங்கே ரைட்லையும் காமிங்க. ஆக்சுவலாக அந்த பைபாஸ் சர்வீஸ் ரோட் சொன்னீங்க இல்லையா, அதான் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸுங்க. அந்த போஸ்ட் தெரியும், வண்டி கூட போகுது. அந்த பைபாஸ் சர்வீஸ் ரோட் வழியாகவே நீங்கள் வந்துடலாம். அதனால் பெருங்குளத்தூர் ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் இப்போ ஜிஎஸ்டிலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தாம்பரத்துலேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வழியாக பல்லாவரம் வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே மதுரை வாயில் பைபாஸ் இருக்கு இல்லையா, அதோட சர்வீஸ் ரோட்டில் வந்துட முடியும். இன்ட்ரோலே ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் இருந்து தனியாக ஒரு லிவிங் பேசேஜ் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். இந்த லிவிங் பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் இருக்குது. இந்த காமன் பாத் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலில் இருந்து பார்த்தா தெரியல, நல்லா ப்ரைவேட்டாக இருக்குது. அந்த மெயின் டோர் கிட்ட போ, அங்கேருந்து பாருங்கள், தெரியுதா? இப்போ தெரியலையா? ஐயோ மாற்றி சொல்லிட்டணும். வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷன் இருக்குது, டேப்ஸ் இருக்குது, உட்டன் வென்டிலேட்டர் வித் ராட்ஸோட இருக்குது. பிவிசி டோர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பிவிசியில் செல்ஃப் கவர் பண்ணியிருக்கிறாங்க. சிஎம்டி அப்ரூவ் லேண்டில் கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு பில்டர்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 57 lakhs. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ்ங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய விட பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூ கபோர்ட் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 852 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 327 ஸ்கொயர் ஃபீட். இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்கன்ட் லேண்ட் இருக்குது. சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஓகேங்களா? இந்த லிவிங் கம் டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜ்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. டேப்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைன் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஆன் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால்டைல்ஸ் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. வால்டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து பில்டர் கவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. சின்ன வாஷிங் மிஷின், சின்ன ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். கிச்சன் பால்கனி. ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்ஷன் நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்பீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட் டீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உட் டீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக மேலே உள்ள போர்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? லாஃப்ட் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. டேப்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் வந்துடும். 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ், உட்டன் வென்டிலேட்டர் வித் ராட்ஸோட இருக்குது. பிவிசி டோர்ஸ் தான். சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. அண்ணா ஓடுறாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்கு, உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. லாஃப்ட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்லேயே ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 53 lakhs. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ப்ரைஸும் இன்னும் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம், ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். மறந்துடாதீங்க, ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த காஸ்ட் அடிஷ்னல் அந்த காஸ்ட் அடிஷ்னல் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. சரிங்களா? அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.